சரி, காலையில் பைபிள் தான் படிக்கணும். பைபிள் இங்கே இருக்கு. பைபிள் படிக்கலாம். நான் இங்கே உள்ளே வரக்கூடாது. மெதுவாக கதை கட்டிட்டு பொறுமையாக வரும். ரீசெண்டாக நடக்கும். சரி வா, போய் டீ குடிச்சிட்டு வரலாம். எனக்கு பசிக்குது வா. பைபிள் படிக்குங்களா? எங்கள் அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் விட்டுறாடே, வாடா நீ. சரி ஓகே வாடா நீ, வாடா உட்காரு. வண்டி விட்டு தெரியலண்ணா. தெரியும் வா நீ. சரி பார்த்து ஸ்பீடா ஓடடா. நீ கம்முனு வாடா. அம்மா வண்டி நம்மளுக்கு கம்மியா தான் அடி விழுந்துச்சு. வண்டி தான் பாவம். நான் வண்டியை ரெடி பண்ணி போறேன். அது வரைக்கும் இந்தியா கூட்டு போவாரே இவங்க கூட்டு போயிட்டாங்க. காலையில் ஏதோ பண்ணணும்னு நினைச்சேன். என்ன பண்ணணும்னு நினைச்சேன் தெரியலையே. அப்படியா? என் மேல மனது பற்றி எதையோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கு. சரி, நைட் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ தூங்கிடுவோம். அதுக்காக காலையில் ஆயிடுச்சா? ஓகே, டைம் பண்ணல. ஐயோ 9 மணி ஆயிடுச்சா? ஐயோ ஸ்கூலுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. ஐயோ பிடிக்க வரல. சரி பிடிக்கலாம். நம்ம ப்ரெஷ் பண்ணிங்களா? சரி, இந்த ட்ரெஸ்ஸையை போட்டுப்போம். ஏதோ பண்ணு. பயிர் படிக்குமா? சரி, அப்புறமா நான் ஓகே. என் பேக் எடுத்துட்டாச்சு. வாடா, ஸ்கூல் வந்துடுச்சு. ஓகே போயிடலாம். அறிவு இருக்குதா இல்லையா? எங்கடா பார்த்து என்னடா சத்தம் காலையிலே? சார் போடா, எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை பாருடா. 10வது படிச்சுட்டு ஆடிக்கிறாங்க. போடா, பேக் போய் வெளியே வச்சு போடா. வழக்கம் போல 100 மார்க் எக்ஸாமு 1.5 மணி நேரம் தான் தருவேன். அதுக்குள்ள முடிக்க பாரு. அதுக்குள்ள முடிக்கணும்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். இந்த விட்டு காப்பி ஆனா அடிச்சு மாட்டிங்கன்னா முடிச்சு போயிடுவீங்க. ஏன் சார்? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி, இந்த கொஞ்ச நேரத்துக்கு பேக் வந்துடுவேன். அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஐயோ ஸ்கூலுக்கு பைக் எடுத்துட்டேன். சரி, இது தேவை இங்கே வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸாம் இது படிச்சியா? ஏதோ படிச்சிருக்கேடா. நீ படிச்சியா? நான் ஏதோ பாஸ் ஆகும் படிச்சிருக்கேன்டா. நீ யாரும் படிச்சியாடா? எதுக்கு? என்ன டெஸ்ட்? திங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? நாளைக்கு போகலாம். சும்மா வேலைக்கு போகிறேன். இதாடா பேப்பரு. எவனா காப்பி அடிச்சிங்க அவ்வளோதான்டா. சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறது? எவன்டா மழை வருது? அவ்வளோதான். மார்க்லாம் என் கையில் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. இவன் ஃபஸ்ட்டு கொஸ்டினே தெரியலையே. என்ன புது லாங்குவேஜ் மாதிரி இருக்கு? ஐயோ, யாராச்சும் இருக்கணுமா? அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். நண்பா, சாப்பிட்டு சொல்ல. நண்பா, பார்க்குறேன். நண்பா அவன்கிட்ட என்னடா பேச்சு? இல்லை சார், தண்ணி வேணா கீழே அங்கே பாட்டில் இருக்கு, அதை எடுத்து குடிச்சிருவாடா. அப்படியா சார்? ஓகே சார், கீழே போயிட்டு தண்ணி 1.5 மணி நேரம் எக்ஸாமு 1 மணி நேரம் தண்ணி குடிச்சே ஓட்டிக்கிறீங்க.
கீரை வேற தெரியும் டேய் அவனை என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கிற தண்ணி குடிச்சிருக்கு சார் முடியே பார்க்கல சாரி டேய் அறிவுக்கு தான் கேடா காலையில அப்படிதான் அங்கிருந்து ஓடி வந்து தள்ளி விட்டேன் எக்ஸாம் பேப்பர் வேற நினைச்சிட்டேன் சரி என்னடா சத்தம் நீ என்ன தண்ணி குடிச்சு முடிக்கலையா டேய் வந்து உட்காரா நீ போய் குடிச்ச வரைக்கும் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் நண்பனா எல்லாரும் எல்லாமே செய்யலாம் அவர் மல்லிகை கடை மாதிரி வந்து எப்படா எனக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணலாம் பார்த்து டேய் என்னடா இது நீ தந்தே அவன் தான் டேய் குடு டேய் குடு ஏய் விட்ட போடாடே மளிகை சாமான் வந்துச்சா நீ பார்த்து எழுத கொண்டு வந்தியா இல்லை ஸ்கூலுக்கே காட்டு வந்துச்சா டேய் இப்போ வீட்டுக்கு போ கிளம்பு டேய் வீட்டுக்கு போடா சார் ஒரு தடவை டேய் இதுதான் நான் இந்த அளவுக்கு கிளம்பு டேய் போடா போய் நம்ம அம்மா கிட்ட குரூப்ல போட்டுறேன் சார் அம்மா அதுக்கு தான் சொல்றேன் நான் பேரண்ட் போடா போடா சரி பேக் அப்படி அப்படியே போட்டு பண்ணல போடா போடா இதான் புக் போடணும்னு கிளம்பு நேற்றிலிருந்து நாளை சரியா போக மாட்டேங்குது என்னவா இருக்கும் நான் ஏதோ மிஸ் பண்றேன் என்ன மிஸ் பண்றேன் ஓ நான் எதையும் மிஸ் பண்றேன் என்ன மிஸ் ஓகே நேற்றிலிருந்து ஒரு விஷயத்த நான் பண்ணாவே இருக்கேன் அதனால தான் பிரச்சனை வந்துருக்கோம் சரி இன்னைக்கு நைட் ஆயிடுச்சுல சரி தூங்கலாம் இன்னைக்கு என்ன நாள் சண்டேவா சண்டேல என்ன பண்ணணும் ஓ சர்ச்சுக்கு போகணும்ல கரெக்ட் கரெக்ட் ஓகே சர்ச்சுக்கு போகலாம் பைபிளை எங்கே இருக்கு பார்க்கலாம் டேய் மச்சான் வர வந்துட்டான் டேய் நம்ம கதவுடா டேய் அங்கே இருக்குடா டேய், நம்ம பைபிள் சர்ச்சுக்கு போகண்டா நீ சர்ச்சுக்கு போகாத வா மூவிக்கு போலாம் படத்துக்கு போலாம்டா டேய் சர்ச்சு தானே முக்கியம் சண்டே ஃபர்ஸ்ட் நம்ம படத்துக்கு போயிட்டு அப்புறம் நீ சர்ச்சுக்கு போ 1000 ரூபீஸ் வாங்கி கேட்டு செலவு பண்ணிருக்கேன் இவன் வேற இப்படி சொல்றானே சர்ச்சுக்கு போறதா படத்துக்கு போறதா படத்துக்கு தான் போ பாப்போம் அடுத்த சரி ஓகே நீ சொல்ற நல்லா இருக்கு பார்ப்போம் படம் பார்த்தாச்சு சூப்பரா இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் உள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கு நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு சர்ச்சுக்கு போல பைபிள் படிக்கலையா இங்க வர யாரும் பார்த்த மாதிரியே இருக்கு ஐயோ என்னப்பா இந்த பக்கம் மூஞ்சிலாம் ஒரு சோகமா இருக்கு சார் இது
ஏன்பா கொஞ்சம் சோகமா இருக்கு, என்னாச்சு? ஆமா பாஸ்டர், இப்போ 2 நாளா எதுவுமே சரியா போக மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமா இருக்கு பாஸ்டர். சரி, பைபிளுங்க. பைபிள் வந்து ஆமா, ஏன் நீ சர்ச்சுக்கு வரல? சர்ச்சுக்கு அது ஐயோ கன்ஃபியூஸ் போறீங்க. வீட்டில் சரி சரி, அது வந்து இந்த பைபிளை நீ படிக்கும் பொழுது உனக்கு வந்து என்ன, உன்னுடைய கவலை எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணு. இந்த பைபிளை படி, அப்பொழுது வந்து உன்னோட மன கஷ்டம்லாம் மாறிடும். வீட்டை போய் படி. இல்லையா பாஸ்டர்? அப்படியா? ஓகே பாஸ்டர், தேங்க்ஸ் பாஸ்டர். வீட்டுக்கு போகிறேன். ஓகே, இது வரைக்கும் பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, அப்போ சரி ஸ்டடீஸ் புக் தான் படிக்கிறேன். ஏன் படிச்சு பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன படிக்கலாம்? படிக்கலாம். ஓகே ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிட்டு அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கிறோம். இந்த வசனம் ஏதோ ஒரு மாதிரி பேசுற மாதிரியே இருக்கு. என்னமா இருக்கும்? இதுக்கு என்ன மீனிங் தெரியலையே. சரி, பாஸ்டர் கிட்ட போய் கேட்டுடலாமா? வாப்பா தம்பி, வா வந்து உட்காருவா. பரவாயில்ல என்னதான் உட்காரு. பாஸ்டர், ஒரு டவுட் பாஸ்டர். என்னப்பா டவுட்டு? இந்த பைபிள் ஒரு வசனம் படி கொடுத்தீங்க, நானும் படித்தேன். எனக்கு ஒரு வருஷம் மட்டும் அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். என்ன வசனப்பா? மத்தேயு 6:33 பாருங்க. முதலாவது என்ன சொல்லிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்துல தான் உனக்கு டவுட்டா? அப்பெல்லாம் நீ உன்னோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீ முதலிடம் கொடுக்காம இருக்கியா? அப்படியா? நான் அப்படி எதுவும் பண்ணணும். நேற்று கூட பார்த்தேன், நீ சண்டே சர்ச்சுக்கு வராம எங்க போன, உன் ஃப்ரெண்டை பார்க்க போனேன்னு சொன்னேன். ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மாஸ்டர், நான் ஃப்ரெண்டை பார்க்கலாம் போகிறேன். கிட்ட போய் சொல்லிட்டு மாஸ்டர். நான் தேவைக்கு தான் மாஸ்டர் போனேன். சரிப்பா, அந்த பாவத்தை மன்னிச்சு ஆண்டவனை மன்னிப்பு கேளு. இப்ப நீ முதலாவது என்ன செய்யணும்னா, காலையில எந்திரிச்சோடனே என்ன பார்ப்ப? போன் பார்ப்பியா? பார்ப்பியா இல்லையா? போன் பார்ப்பீங்க. அப்பொழுது நம்ம முதலாவது யாருக்கு இடம் கொடுக்குறோம்? போனுக்கு தான் இடம் கொடுக்குறோம். அப்படி நம்ம போனுக்கு இடம் கொடுக்கும் போது அது நம்மளை வந்து என்ன மற்ற விஷயங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குற மாதிரி நம்மளை கொண்டு போகும். முதலாவது நீ காலையில எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையும் அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி அந்த ஆசீர்வாதம், அந்த நாளுக்கான ஆசீர்வாதம், அந்த நாள்ல நீ எப்படி நடக்கணும் அப்படியெல்லாம் அந்த வேதத்துல இருக்கும். அதனாலதான் இந்த வார்த்தை அவனுக்கு வந்திருக்கு. முதலாவது நீ என்ன செய்ய? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது வந்து உனக்கு எல்லாமே கிடைக்கும். உன்னோட சோர்வு கஷ்டம் எல்லாமே நீ அவன்கிட்ட சொல்லு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா மற்றவங்க தான் போய் சொல்லுவேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை வந்து என்கிட்ட தான் வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதனால முதலாவது கர்த்தருக்கு இடம் கொடு. உடைய வாழ்க்கை உயர எழுப்பிடும். சரியாப்பா? உயர கண்டிப்பா எழுப்பிடும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பேசுனது எல்லாம் புரிஞ்சுருங்க. சரிப்பா, போயிடுவாங்க. தேங்க்யூ. நன்றி.